நேற்று வரைக்கும் விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள்லாம் ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வெளியாகாமல் போனதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அப்படிதான் ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் பேசப்படுதோ கட்டமைக்கப்படுதோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. என்ன நடந்துட்டு இருக்கு? எதுவுமே நடக்கல, ஒரு நாடகம் நடந்தது. ஒரே நேரத்தில் 2 டீசர்கள் ட்ரெய்லர் வருது. ஜனநாயகன் ட்ரெய்லரும் வருது, பராசக்தியும் வருது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. முதல் நாள் அதை படம் பார்க்குறவங்க, அந்த டீசரை ட்ரெய்லரை பார்க்குறவர்கள் இது பகவந்த் கேசரி இல்லைன்னு உருட்டு பொய்ன்னு தெரிஞ்சு. விஜய் வந்து இப்போ ஒரு பெரிய ஆயுத போர்ஸா இருக்காரு. அது கட்டுப்பாடற்ற கூட்டமா இருக்கு. அதை நம்ம கட்டுக்குள் எடுத்துட்டு நாம திருப்பி விட்டு விளையாடலான்னு பாஜக முடிவு பண்ணிருக்கு. இப்போ சினிமா வரலன்னு சோகத்தில் இருந்தாங்களா அந்த ரசிகர்கள்லாம், இப்போ சினிமாவை தாண்டி அடுத்த சோகம் எங்க போகுது? இன்னைக்கு குரல் கொடுக்குற எந்த நடிகனாவது, எந்த இயக்குனராவது, எந்த தயாரிப்பாளராவது வாய் திறந்தாங்களா? ரஜினிகாந்துக்கு பாபா பெட்டியை தூக்கிட்டு ஓடும்போது யாராவது வந்தாங்களா? அல்லது சூர்யாவுக்கு ஜெய்பீம்ல வந்த பிரச்சனை இப்ப யாராவது வந்தாங்களா? இங்க விஜய் வாய் திறந்தாரா? ஆனா இப்ப காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சு விஜய்க்கு ஆதரவா களத்துல காங்கிரஸ்ன்றது வந்து நீங்க வந்து அதுல வந்து தொண்டர்களே கிடையாதுங்க. அதுல இருக்கிற எல்லாரும் தலைவர்கள். இப்ப அங்க பேசுற எல்லாரும் தலைவர்கள் அவங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் ராகுல் காந்தி கிட்ட பேசுனதுனாலதான் இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளியில வரலையாங்கிற ஒரு கேள்வி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இங்க தூண்டி விட்டது யாரு? தமிழக அரசியல்ல இந்த முக்கோண காதல் கதை மாதிரி முக்கோணம் ஜனநாயகனை வச்சு முக்கோண அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி, திமுக, காங்கிரஸ். யாரை வச்சு விளையாடுறா? யாருக்கு ஆதாயம்? இப்ப விஜயை வச்சு காங்கிரஸ் மறுபடியும் உயிர் பெற நினைக்குதா தமிழ்நாட்டுல? கம் அப்படின்னு பிஜேபி 12th கூப்பிட்டுருக்கேன் 12ஆம் தேதி. நீ கேட்டுக்குள்ள வானவ கூப்பிடுறாங்க. ஜனநாயகன் படம் வெளியாகாமல் இருப்பதற்கு பின்னாடி பிஜேபி இருக்கா? விஜயே இருக்காரு. சாதாரண பாவம் நமக்கு என்ன நினைப்பான்? ஐயோ பாவம் விஜய் போட்டு அழுத்துறாங்க. ஒரு பக்கம் சினிமா வரவிட மாட்டேங்கிறான், ஒரு பக்கம் அரசியல் வரவிட மாட்டேங்கிறான். விஜயை எப்படியப்பா பாவம் நறுக்குறாங்க. அப்ப அவனுக்கு பதவியை கொடுத்துருவோம் நம்ம. நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட திமுக தீய சக்தி தத்துவம் யாரான்னு பார்த்தா அவன் டிவிக்கு ஆளாதான். எப்படா தீய சக்தி? அதுக்கு ஒரு ஆதாரம் ரெண்டு கொடுறான். அதெல்லாம் முடியாது. அதே நீ கேக்குற திமுக தீய சக்தி யார் சொன்னா? எங்க அண்ணன் சொன்னார். உங்க அண்ணனுக்கு யார் சொன்ன? ஜனநாயகனும் பராசக்தியும் வருகிறது ஒன்னா வருதுன்னு பராசக்தி படத்தை குறித்து விமர்சித்தா தப்பு இல்ல. சிவகார்த்திகேயனை படத்துல நடிச்சதை பத்தி விமர்சித்தா தப்பு இல்ல. சிவகார்த்திகேயன் குடும்பம் என்ன பண்ணுச்சு? பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? மனைவி என்ன பண்ணாங்க? அயோக்கிய பசங்க அவங்க கண்ணில் கிடைச்சானுங்கன்னா நானே. ஜனநாயகம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஜனநாயகன் இப்போ வரைக்கும் என்னுடைய பார்வையில ரிலீஸே ஆகும். ஒரு சின்ன டவுட் அதனால கேட்கிறேன். பராசக்தியை பார்த்து ஜனநாயகன் பயந்துருச்சு அதனால இப்ப வராது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஆமா, அதுதான் உண்மை. இதுல வந்து டவுட்லாம் வேணாங்க. அப்ப பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 100% ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2026 தமிழ் சினிமா ரேஸ்ல விஜய் முந்தினார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு நம்ம டைட்டில் போட்டுக்கலாமா? இதுதான் உண்மையா? என்னைக்கோ முந்தி விட்டார் விஜயே முந்திட்டார். வணக்கம். இந்தியா நமக்கு சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு என்ன ஒன்று புரியவே இல்லைன்னா, நேற்று வரைக்கும் விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள்லாம் ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வெளியாகாமல் போனதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அப்படிதான் ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் பேசப்படுதோ கட்டமைக்கப்படுதோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு களத்தில்? எதுவுமே நடக்கல, ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. டிராமா. எப்படி சொல்கிறீங்க? பாஜகவோடு கைகோர்த்திருக்கிறார் விஜய். 2 பேரும் சேர்ந்து ஒரு சிம்பத்தி நாடகத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இது திமுகவுக்கு எதிரான நாடகம். இது உங்க பேச்சில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி பிஜேபி கூட விஜய் கை கோர்த்திருந்தால் வேற படம் ரிலீஸ் ஆயிருக்கணும்ல. படம் குப்பையா இருக்கு. ரிலீஸ் பண்ணா காரி துப்பிடுவாங்க. பகவந்த் கேசரி நல்லா இருக்கு. பகவந்த் கேசரி பாலையாக்கு நல்லா இருக்குங்க. நீங்க அடிப்படையில சினிமா தெரிந்தவர்களுக்கு, சினிமாவை நேசிக்கிறவர்களுக்கு, சினிமாவை விரும்புகிறவர்களுக்கு
பாலையா படத்தை பார்க்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாலையா என்ன பண்ணாலும் அங்க ரசிப்பாங்க, காமெடியா ஏத்துப்பாங்க. அதை பாலையாவே தன்னுடைய இயல்ப ஸ்டைல மறந்துட்டு பகவான் கேஸ்ல நடிச்சிருப்பாரு, ஃபைட் சீனை தவிர. ஆமா. ஆனா பகவான் கேசரி ரொம்ப யதார்த்தமா நல்லா இருந்தது. இப்ப ஆனா இந்த படம் குப்பன்னு சொல்றீங்க. அப்ப இன்னொரு பக்கத்துல பிஜேபியோட கூட்டணி விஜய் எந்த அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா, எல்லா படங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சு எடுப்பாங்க. பட் விஜய் வந்து கொஞ்சம் மசாலாவை கூடுதலா தூக்கலா உள்ள போட்டு, அது வந்து மக்கள்கிட்ட வந்து இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அழுத்தமா திணிக்கணும்னு ட்ரை பண்ணி, நீங்க வந்து ஒரு 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 நாட் போட்டு டைட் பண்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த டைட் தாங்கும். அதிகமா இழுத்தீங்கன்னா கயிறு அறுந்துரும். இப்ப கையில அறுந்துருச்சா, டைட்டா இழுக்குறாங்களா? கயிறு அறுந்துருச்சு, அந்ததுனால தான் படம் வரல. விஜய் ரசிகர்களே குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி ஸ்டாண்டுன்னு மாறி போயிருக்கு. அதாவது பிஜேபி ஸ்டாண்ட் மீன்ஸ் பிஜேபி தான் படத்தை வர விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு பேச்சு ஓடுது. ஆனா நேத்து திமுகன்னு ஒண்ணுச்சு, விஜய் ரசிகர்களே குழம்பி போயிருக்காங்களே. அதுதான் விஜய் ரசிகர்களை குழப்புற இடத்துல அவங்க ஒரு ஆதாயத்தை தேடிக்கொள்கிறது பாஜக. என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கலைங்க. இப்ப 12ஆம் தேதி அவர் வந்து எங்க போறாரு? டெல்லிக்கு போறாரு. இப்போ வரைக்கும் நேத்து நீங்க சொன்ன உங்க பாணியிலே வர நேத்து வரைக்கும் இதற்கெல்லாம் சென்சார் போர்டு நாம திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் சென்சார் போர்டு ஒன்றிய அரசாங்கம், அது வந்து அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது, அது வந்து மோடி கண்ட்ரோலில் இருக்குது, பாஜக பின்புலத்தில் இருக்காங்க, அவங்க எல்லா தன்னாட்சி அமைகளை மிரட்டுற மாதிரி சென்சாரையும் அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது யாரும் கேட்கவே இல்லை. ஆனால் அப்போ நம்மளை வந்து கடித்து துப்பி தீர்த்த அணில்கள் வந்து இன்றைக்கி அவங்க வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா பிஜேபி பண்ணுது, முன்னாடி திமுகன்னு சொன்னாங்க, திமுகவுக்கு சம்பந்தம் இல்லைப்பா, அது மாநில அரசாங்கம், மாநில அரசாங்கம் என்ன நினச்சாலும் அங்கே நீங்கள் வந்து சென்சார் போர்டில் ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுங்க, கலை யதார்த்தம் தெரிஞ்சு பேசுங்க. தேட்டரை நிறுத்துறது அவங்க இல்லை, தேட்டரை முடிவு பண்ணுறது தேட்டர் உரிமையாளர். தேட்டர் உரிமையாளருக்கு டேர்ம்ஸ் ஒத்து போனோம். நீ 80% காசு கொடுன்னு கேட்குற, அவன் நான் 60% தான் தருவேன்றான், 70% தான் தருவேன்றான். இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம புட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸே சொன்னோம், அப்போது யாரும் நம்பலை. இப்போ என்ன நம்புறாங்கன்னா, இப்போ எப்படி மாறி போச்சு களம்னா, சினிமாவை வரவிடாமல் தடுப்பது திமுகன்னு எப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்களோ, இப்போ சினிமா வந்தா தோத்து போயிடும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சினிமாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஜனநாயகன் டீமுக்கு, விஜய்க்கு. ஏன்னா ஒரே நேரத்தில் 2 டீசர்கள் ட்ரெய்லர் வருது, ஜனநாயகன் ட்ரெய்லரும் வருது, பராசக்தியும் வருது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. முதல் நாள் அதை படம் பார்க்குறவங்க, அந்த டீசரை ட்ரெய்லரை பார்க்குறவர்கள், இது பகவந்த் கேசரி இல்லைன்னு உருட்டு பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அது பகவந்த் கேசரியோட பெரும்பகுதி காட்சியை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. ஒரு சில காட்சிகள், அரசியல் சார்பான சில காட்சிகளை மட்டும் இவருக்கு ஏற்ற மாதிரி பயங்கர பூஸ்டிங்காக வச்சுக்கிட்டார். அது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து இது ஏற்கனவே கிண்டன கேசரி தான், அங்கே கிண்டதை இங்கே திருப்பி கொண்டு வந்து வேறு ஒரு கலரில் கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இது நம்ம இணையத்தில் போய் பார்க்க ஆரம்பிச்சு, ஓடிடியில் போய் திரும்ப பகவந்த் கேசரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏதோ ஒரு தனியார் ஓடிடியில் இருக்குது. அதோட பார்வையாளர் எண்ணிக்கை திடீர்னு பயங்கரம் உயர்ந்துருச்சு. அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த நிறுவனம் என்ன ரீசன்னா, அது அப்படியே காப்பி அடிச்சிருந்தா கூட உருப்படியாக இருந்திருக்கும். அதில் மசாலா தடவரன்னு சொல்லிட்டு இவர் சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்த உடனே அது வந்து நிறைய சிக்கலை உண்டாக்குகிறது. எங்கே சிக்கல் உண்டாக்குதுன்னா, சினிமாவுக்கு மட்டும் இல்லை, விஜயை இப்போ கையில் எடுக்கணும். விஜய் வந்து இப்போ ஒரு பெரிய ஆயுத ஃபோர்ஸாக இருக்கார். அது கட்டுப்பாடற்ற கூட்டமாக இருக்குது. அதை நம்ம கட்டுக்குள் எடுத்துட்டு நாம் திருப்பி விட்டு விளையாடலான்னு பாஜக முடிவு பண்ணியிருக்கு. இப்போ சினிமா வரலன்னு சோகத்தில் இருந்தாங்களா அந்த ரசிகர்கள்லாம், இப்போ சினிமாவை தாண்டி அடுத்த சோகம் எங்கே போகுதுன்னா, 12ஆம் தேதி அங்கே போன உடனே ஐயையோ விஜயை பிடிச்சிட்டாங்க, விஜயை கைது பண்ணிடுவாங்களோ, விஜயை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்களோ, விஜயை வந்து மீது வந்து கொலைப்பழி போட்டுருவாங்களோன்னு பதறுகிற விதமாக ஒரு கூட்டத்தை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 12ஆம் தேதி இங்கேருந்து அவர் வந்து தனி விமானத்திலையோ எப்படியோ கிளம்பும் போது இங்கே வந்து ஊடகங்களில் சில பேர் கொந்தளிக்கிற ஆட்கள்லாம் இது நான் சொல்கிற இதெல்லாம் பேசுவாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்க, விஜய் வந்து பரிதாபம், கொலைப்பழி போட்டுரும், பிஜேபி உள்ளே போட்டுரும், திரும்பி வர மாட்டார், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு அவரை போட்டு நெருக்கி தள்ளுவாங்களா. ஏற்கனவே படம் வரா சோகத்தில் இருக்கிற அந்த ரசிகர்கள் இன்னும் சிம்பத்தி கூடுதலாகும் விஜய் மேலே, பரிதாப உணர்ச்சி வரும். இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து கூப்பிடுது, நாங்கள் ஆதரவு அளிக்கிறோன்னு. இன்னும் சில நடிகர்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து ரவி மோகன், இன்னொரு பக்கம் சில பேர்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வந்து விஜய் நான் ஸ்டாண்டில் நிற்கிறேன்னு. இந்த விஜய் எங்கேயா விக்ரம் பிரபுவா, வெங்கட் பிரபு என் உயிர் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த வெங்கட் பிரபுவா இருக்கட்டும், யார் நம்ம ரவி மோகனா இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. சூர்யாவுக்கு வராத பிரச்சனையா, ரஜினிகாந்துக்கு வராத பிரச்சனையா, அஜித்துக்கு வராத பிரச்சனையா, சமீபத்தில் சல்லியர்கள்னு ஒரு படம் வந்தது, தேட்டரே கொடுக்கல அந்த படத்துக்கு. நீ தேட்டரை கொடுத்து மக்கள் பார்த்தா தானே அது நல்ல படமா நல்ல படம் இல்லையான்னு நீ முடிவு பண்ணுவீங்க.
சுரேஷ் காமாட்சி நான் பணம் கட்டுறேன் தியேட்டர் கொடுன்னா கூட இல்லை கொடுக்க மாட்டோம், தமிழர்கள் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு, ஈழத்தமிழருடைய வாழ்க்கையை சொல்கிற படம் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே தரமாட்டேன்ட்டு அவர் ஓடிடி போயிட்டார். இந்த பிரச்சனைலாம் வரும்போது இன்னைக்கு குரல் கொடுக்குற எந்த நடிகனாவது, எந்த இயக்குனராவது, எந்த தயாரிப்பாளராவது வாய் திறந்தாங்களா? ரஜினிகாந்துக்கு பாபா பெட்டியை தூக்கிட்டு ஓடும்போது யாராவது வந்தாங்களா? அல்லது சூர்யாவுக்கு ஜெய்பீமில் வந்த பிரச்சனை அப்போ யாராவது வந்தாங்களா? இங்கே விஜய் வாய் திறந்தாரா? யாராவது வந்தாங்களான்னு விடுங்க. இந்த விஜய் வாய் திறந்தாரா? யாருக்காவது வாய் திறந்திருக்காரா? எதுக்குமே வாய் திறக்காதவர். இப்போ மட்டும் அவருக்கு என்ன சப்போர்ட் வேண்டி கிடக்கு? அவர் தான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற இடத்துல தானே போய் உட்கார்றேன்னு போகிறாரு. எல்லாத்துக்கும் என்னை எல்லாருக்கும் தெரியும், நான் உச்சத்தில் இருக்கேன்னாருல்ல, அவர் உச்சத்தில் தான் இருக்காரு. முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே இன்னொன்று, இது ஏதோ அவருக்கு நெருக்கடி கொடுப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு தேர்தலை முன்வைத்து நடத்தப்படுகிற நாடகம். பாஜகவும் இங்கே விஜய் கட்சியும் சேர்ந்து நடத்துகிற நாடகம். ஆனால் இப்போ காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்து விஜய்க்கு ஆதரவாக களத்தில் குதிச்சிருக்கல காங்கிரஸ்ன்றது நீங்கள் அதில் தொண்டர்களே கிடையாதுங்க. அதில் இருக்கிற எல்லாரும் தலைவர்கள். இப்போ அங்கே பேசுகிற எல்லாரும் தலைவர்கள் அவங்களா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் பேசுகிற எவன் பேச்சு எடுபடாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவாக, ஜனநாயகனுக்கு ஆதரவாக யார் லிஸ்ட் போடுங்க, யாரு தலைவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். செல்வ பிறந்தகை சொன்னாரா? அவர் தான் மாநில தலைவர். அவர் தவிர்த்துட்டு மாநில தலைவரே தவிர்த்துட்டு வேற யாருங்க? பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் பேசினார். யார் அவரு? அவருக்கும் காங்கிரஸ்க்கு என்ன தலைமை? என்ன பொறுப்புல இருக்கார் பிரவீன் சக்கரவர்த்தி? அவருடைய நோக்கம் என்ன? கடந்த எம்பி தேர்தலில் சீட்டு கட்டாரு மயிலாடுதுறையில். திமுக நீ பிராடு, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு தூக்கி தள்ளிருச்சு. ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, அடுத்தவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி ஒட்டு கேட்டு அதை வெளியிட்டவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. அவரால் பிரச்சனை உண்டாச்சு. திமுக சலசலப்பு ஏற்பட்டுச்சு. விஜய் பார்க்கிறாரு, விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு, பிஜேபி பேசட்டும், விஜய் படத்தை தடுத்துறாரு, பேசுறதுனால மாணிக் தாக்கூர்லாம் பேசுறாங்க. இப்ப மாணிக் தாக்கூர் அவருக்கு இப்ப எம்பி ஆயிட்டாருங்க. இனி அடுத்த எம்பி தேர்தலில் சீட் கிடைக்குமா கிடைக்காதுன்றது இப்ப அவருக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் அவருக்கு 4 ஆண்டு காலம் இருக்கு. ஜோதிமணி, ஏற்கனவே ஜோதிமணிக்கும் திமுகவுக்கு பல பேருக்கும் பிரச்சனை இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு அந்த மாதிரி நிறைய ஏழரை இருக்கு. அவங்க எப்போது கேப் கிடைச்சா அடிப்பாங்க. ஜோதிமணி பேச்செல்லாம் எடுபடாது. அது அம்பலத்தில் ஏறாது. அதாவது பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் திடீர்னு விஜய் பக்கம் விஜய்க்கு ஆதரவா நிக்கிறாங்க அப்படின்னா வன்மையாக பிஜேபி இருக்குங்கிற பிம்பம் கட்டமைக்கப்படுது. இல்ல அது என்னன்னா, நான் வன்மையாக அந்த கருத்தை ஏத்துக்கவே விரும்பலைங்க. பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர் சொல்லாதீங்க. யாரோ 4 பேர் பேசுறதுனால காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரா? ஆனா எனக்கு ராகுல் காந்தி மீதே சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவரே நாடகம் ஆடுறாரோன்னு டவுட்டா இருக்கு. விஜய் ராகுல் காந்தி கிட்ட பேசுனதுனாலதான் இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளியில வரலையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இங்க தூண்டி விட்டது யாரு? அங்கேயும் பிரவீன் சக்கரவர்த்தி தான் டிராமா ஆனாரு. ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். நியாயப்படி எங்க அண்ணன் ஸ்டாலின் சொல்றாருல்ல, அப்ப முறைப்படி அவர் யாருக்கு போன் பண்ணியிருக்கணும், என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டிருக்கணும். இங்க முதல்வர்கிட்ட பேசிட்டு ராகுல் கிட்ட நம்ம விஜய் கிட்ட பேசியிருந்தாருன்னா அவர் சரியான தலைமை. ஏன் ராகுல் தோத்து போறாரு தெரியுதா? துரோகிகளையும் ஃப்ராடுத்தனம் பண்றவனையும் காங்கிரஸ் அழிக்க நினைக்கிறவனையும் பக்கத்தில் வச்சிருந்தா காங்கிரஸ் வளரவே வளராது, விளங்காது. அது எக்ஸ்ட்ரா லக்கேஜுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரிந்த அறிவில் சொல்றேன். நான் இந்த 27 வருஷத்துக்கு மேல அரசியல் செய்தியாளராகவும் சினிமா செய்தியாளர் தொடர்றதுனால சொல்றேன், காங்கிரஸ் திமுகவுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இப்போ அவங்க 18 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க கடந்த 21 தேர்தலில். ஒரு எம்எல்ஏ இறந்து போயிட்டார். அந்த இடத்த திமுக எடுத்துக்கிச்சு. இப்போ 17 எம்எல்ஏ தான் இருக்காங்க. இப்போ திமுகவை விட்டு அவர்கள் வெளியேறி தாவேகா கிட்டயோ எங்கேயோ போய் அவங்க கூட்டணி சேர்றது பிரச்சனையே கிடையாது. தாராளமாக போகட்டும். போனால் ஒரு எம்எல்ஏ கூட அடுத்து வருகிற தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுங்க. இந்த தமிழக அரசியலில் இந்த முக்கோண காதல் கதை மாதிரி முக்கோணம் ஜனநாயகனை வச்சு முக்கோண அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. பிஜேபி, திமுக, காங்கிரஸ். யாரை வச்சு விளையாடுறா? யாருக்கு ஆதாயம்? விளையாட்டுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. இங்க திமுக யாருக்கிட்டையும் விளையாடல. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பெண்கள் மாநாடு போடுறாங்க, இளைஞர்கள் அணி மாநாடு போடுறாங்க, அடுத்து வேற ஒரு ஊர்ல மாநாடு போடுறாங்க. தேர்தல் பணியாற்றுகிற வேலையை அவங்க பரபரப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டத்துக்கு இந்த பாண்டியாடுற கும்பலுக்கெல்லாம் அவங்க வர்றதில்லை. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாநில உரிமையை பாதுகாக்கணும்னா நமக்கு இருக்கிற நேரத்தை ஒரு சில நிமிடங்களை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டு இருக்காங்க. இது கூட்டத்துக்குள்ள கல்லெறிஞ்சி கலவரத்தை தூண்டி ரத்தம் குடிக்கிற ஓனா மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வழி ஏற்படுத்துகிற வேலையை காங்கிரஸ்ன்ற பேரில் இருக்கிற சில புல்லுருவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி தான் பார்க்குறேன். ஜோதிமணி நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த வேலுச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் அப்படி தான் பார்க்குறேன். இவங்களுக்கெல்லாம் திராவிட இயக்கத்தின் மீது பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. ஏதோ இவங்க வெளியே வந்தோடனே காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிற மாதிரியே பேசுவாங்க. பூராவும் ஆதாயத்துக்காக பேசுகிறவங்க. அவங்க எல்லாருமே
தனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஆதாயம், தான் தொகுதிக்குள்ள தான் பெரிய ஆளா காமிக்கணும்னு. அடுத்த தேர்தலில் இந்த கூட்டணி இல்லாமல் நின்னாங்கன்னா ஜோதிமணி ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. இவர் மாணிக் தாக்கூர் ஜெயிக்க முடியுமா? இல்லை. ஏன்னா அவர்லாம் ஊரில் 4 பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. மாணிக் தாக்கூர்னவர் யாருக்கு தெரியும்? திமுக ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ விஜயை வச்சு காங்கிரஸ் மறுபடியும் உயிர் பெற நினைக்குதா தமிழ்நாட்டில்? வாய்ப்பே இல்லை. நீங்க விஜயை வச்சு இது பொம்மை. உயிர் மீண்டும் உயிர் தள்ள நினைக்குதா காங்கிரஸ்? இதை விஜய் நினைக்கிறார். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ராகுலுக்கு செய்தி அனுப்பியிருக்காருன்னு சொல்றாங்க. ஐ எம் கம்மிங்னு சொன்னார்ல இந்த படத்துல. ஆமா, ஐ எம் வெயிட்டிங்னு அவர் டைலாக் அது. ஆனா கம் அப்படின்னு பிஜேபி 12th கூப்பிட்டுருக்கேன் 12ஆம் தேதி. நீ கேட்டுக்குள்ள வான அவங்க கூப்பிடுறாங்க. இவர் போனாதான் தெரியுங்க. இப்போ பிஜேபிக்கு இருக்கிற ஒரே பெரிய நெருக்கடி என்னன்னா, அவங்க நெருக்கடியில் இருக்காங்க. எடப்பாடி ஒரு பக்கம் முரண்டு பிடிச்சிட்டே இருக்காரு, ஈகோவில் இருக்கார் அவர். நான் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், டிடிவியை சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன், அதிமுகவை ஒன்றிணைக்க விட மாட்டேன். ஏன்னா கடந்த தேர்தலில் ஒன்றா இருந்த போதே 2000-3000 ஓட்டில் தோற்று போயிருக்காங்க 30-40 தொகுதிகளில். இப்போ செதறி போச்சு அதிமுக. இன்னும் மோசமான நிலைமையை தள்ளப்பட்டிருக்கு. போதா குறைக்கு விஜய் வேற ஒரு பகுதியை வந்து இழுப்பார், அவர் ஒரு ஓட்டை பிரிப்பார். ஜெயிப்பாரானா கிடையாது, 0 தான். ஆனால் ஓட்டு பிரியும். அது அத்தனையும் திமுக சாதகமாக மாறும். எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்டாக என்ன புரியல அப்படின்னா, இதற்கு முன்னாடியும் விஜய் படம் நிறைய படம் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கு. தலைவா உட்பட, காவலன் உட்பட நிறைய படங்கள், கமலஹாசனுக்கு உட்பட, விஸ்வரூபம் படம் உட்பட யாருமே அரசியல் களத்தை தாண்டி அல்லது சென்சார் போர்டோட பேசி தீர்த்துருவாங்க. யாருமே நீதிமன்றம் போனது கிடையாது. ஆனால் தணிக்கை சான்றிதழ் வாங்காமையே ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தரல. இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே பேசி முடிக்காம விஜயோட தரப்பு நீதிமன்றம் போய் அணுகியிருக்குல்ல. ஏன் இது வரைக்கும் எந்த படத்துக்கு நீதிமன்றம் போகாத விஜய், வேலாயுத படத்துக்கோ, தலைவா படத்துக்கோ, காவலன் படத்துக்கோ, எந்த படத்துக்கும் நீதிமன்றம் போகாத விஜய் ஏன் பர்டிகுலராக ஜனநாயகன் படத்துக்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்? வாண்டடாக அவரே படத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணியிருக்கிறாரா, அல்லது நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னும் அவரே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண நினைக்கிறாரா? பார்வையாளராக இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி எடுத்துக்கணும்? ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயங்க, இந்த படம் வந்து அவருக்கு கடைசி படம்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் நம்புறதில்ல. எப்பவுமே நான் சொல்லுவேன் நான் நம்ப மாட்டேன்னு. அந்த படம் அவர் பார்வைக்கு ஏற்கனவே பார்த்துட்டாரு. அந்த படத்தில் இருக்கிற காட்சிகள், அந்த படம் பெருசாக பேசப்படும்னு நினச்ச விஷயம் அவருக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு. அதனால் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனால் நிச்சயமாக பெரும் தோல்வியை சந்திக்கும் படம். கடைசி படம் தோற்று போச்சுன்னா எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய மனக்குறையாக, ஆறாத குறையாக மாறிடும். அந்த அடிப்படையில் இந்த படத்தை வந்து தள்ளி போடணுன்னா ஒரே வழி, ரிலீஸ் டேட்டை சொல்லிட்ட பிறகு. இது வந்து புதுசு இல்லை, எல்லா பெரிய படங்களும் சென்சாருக்கு அறிவிச்சிருவாங்க, ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே சென்சார் கொடுத்துரும், யூஓ ஏஓ யூஏஓ ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க, வாங்கி இவங்க வந்து வந்துடுவாங்க. ஆனால் இந்த படம் வேண்டுமென்றே சென்சார் உறுப்பினர் யாரோ ஒருத்தரால், இப்போ வரைக்கும் நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சென்சார் எங்களுக்கு வந்து மத துவேஷம் அதில் இருக்குது, மதத்துக்கு எதிரான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு புகார் வந்திருக்கு. நாங்கள் இந்த புகார்தாரர் யாருன்னு இது வரைக்கும் தெரியாது, என்ன மத பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இராணுவத்தினுடைய பல்வேறு லட்சணைகளை யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு புகார் இருக்குது. சென்சாரில் பார்த்து யூஏ கொடுக்குறோம், இந்த கட்டெல்லாம் வச்சுங்கன்னு சொன்ன பிறகும் ரிவைசிங் கமிட்டி போய் பார்த்த பிறகும் சென்சார் வரல. அதுதான் இப்போ ஒரு பிரச்சனை. பிஜேபி பின்னாடி இருக்கிறது உண்மையா? ஏங்க சென்சார் எல்லாம் பேசிக்கிறாங்களா, நெட்ல சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சிகளை பேசிக்கிறாங்க, பின்னாடி பிஜேபி இருக்குன்னு இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களே. அப்ப ஜனநாயகன் படம் வெளியாகாமல் இருப்பதற்கு பின்னாடி பிஜேபி இருக்கா? விஜயே இருக்காரு. விஜய் தான் இருக்காரா, பிஜேபி இல்லையா? விஜய் பின்னாடி பிஜேபி இருக்கு. புரியல, ஜனநாயகன் படம் புரியக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் புரியவே மக்களை குழப்பி குழம்பன குட்டையில மீன் பிடிக்கிறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுது. ஜனநாயகன் படம் நம்ம பத்திரிகையாளராக இருக்கிற நமக்கே புரியாத ஒரு சூழல் இருக்கும்போது சாதாரண பாமர மக்கள் என்ன நினைப்பான், ஐயோ பாவம் விஜய் போட்டு அழுத்துறாங்க, ஒரு பக்கம் சினிமா வரவிட மாட்டேங்கிறான், ஒரு பக்கம் அரசியல் வரவிட மாட்டேங்கிறான், விஜயை எப்படியப்பா பாவம் நறுக்குறாங்க, அப்போ அவனுக்கு பதவியை கொடுத்துருவோம், நம்ம அவனை ஓட்டுல ஜெயிக்க வச்சிரும். இந்த மாதிரி நரேட்டிவ் பொதுமக்கள் நினைச்சா பரவாயில்ல, விஜய் ரசிகர்கள் குழம்பி போறான்ல. விஜயே நம்பி இருக்கிற, விஜய் பின்னாடியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிற, புஷியான சொன்ன மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு விஜய்க்காக வரக்கூடிய, விஜயே நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஏமாற்றப்படுறாங்கல்ல. அப்போ ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுப்பதே விஜய் தானா? எவ்வளோ ஒரு நரேட்டிவை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை விட தம்பி எவ்வளோ வருத்தமாக உருக்கமாக விஜய்க்காக நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இப்போ பார்க்குற பார்வையாளர் என்ன நினைப்பான், அடடாடாடா இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கவே இல்லையே, சே அருள் மாதிரியான ஆள் தான் நமக்கு தூக்கு செல்லத்தை தூக்கு அடிக்கிறதுக்கு தூக்கு அடிக்கிறதுக்கா
அப்படி ஒரு நரேட்டிவ் சொல்றீங்கல்ல, இது வந்து அந்த ஏன்னா அந்த தாவேக்கா ரசிகர்களுக்கு அந்த மங்குனிகளுக்கு மண்டையில மசாலா இல்லை. யார் என்ன ஃபில்லப் பண்ணாலும் ஏற்றுப்பான். இப்போ நீங்கள் சொன்னதை யோசிப்பான், இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு, இப்படி தான் நம்மளால வந்து நெருக்கிறாங்க போல இருக்கு. அப்போ நாம போய் என்ன சொல்லணும்? விஜய் வளர விட மாட்டேங்கிறாங்க, அது மட்டும் பேசினா போதும். நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட திமுக தீய சக்தி கத்துவான். யாரான்னு பார்த்தா அவன் டிவிக்கு ஆளாக தான் இருப்பான். எப்படா தீய சக்தி? அதுக்கு ஒரு ஆதாரம் 2 கொடுறான். அதெல்லாம் முடியாது. அதே நீ கேட்குற? திமுக தீய சக்தி யார் சொன்னா? எங்க அண்ணன் சொன்னார். உங்க அண்ணனுக்கு யார் சொன்னா? எங்க அண்ணனே சொல்லிட்டார். திருப்பி சொல்ல தெரியாது. இதுதான் நரேட்டிவா செட் பண்ணப்படுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது இவங்க வந்து பாண்டி ஆடுறது கோலி ஆடுற விளையாட்டு கிடையாது. அரசியல் களம் வேற. பாஜக ஒரு கணக்கு போடுது. இங்க வந்து ஓட்டை பிரிச்சு இப்போ 4 மாடு கதை தாங்க. 4 மாடு ஒன்றா இருக்கிற வரைக்கும் சிங்கத்தால் கூட வீழ்த்த முடியாது. 4 மாடை பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, சிங்கம் ஈஸியாக தேவைக்கு தக்க ஒரு மாட்டையும் அடிச்சு கொண்டுரும். யார் மாடு யார் சிங்கம் பார்க்க பார்வையாளருக்கே தெரியும். சிங்கம்னு சிலரை சொல்லி நான் சிங்கத்தை அசிங்கப்படுத்த விரும்பல. ஓ, சிங்கத்தின் போர்வையில் ஒளிந்திருக்கிற நரி, ரத்தம் குடிக்கிற ஓனாய், அதெல்லாம் சிங்க பார்வையில சுத்திட்டு தெரியுது. யார சொல்றீங்க? அது மக்கள் பார்வையாளருக்கு புரியும். சரி, மாடு யாரு? அந்த 4 மாடு யாரு? அது வந்து இங்க யார் யாருன்னு அவங்களுக்கும் புரியும். சரி, நீங்க தெளிவா கோத்து விட்டுட்டு போற போக்கில் கோடங்கி யார மாடு நம்ம மாடுன்ட்டாம்பா அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றீங்க. உண்மையிலேயே நான் உங்கள்ட்ட கண்டென்ட்டை போட்டு வாங்க முடியுமா? அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். நிஜமாவே வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அந்த கலவரத்தை ஏற்படுத்தி ஆதாயம் அடையக்கு ட்ரை பண்றது 100% பாஜக. ஆனால் திமுக விளக்கம் கொடுக்கல. நேற்று வரைக்கும் திமுக தான் படத்தை தடுக்குதுங்கன்னு வரும்போது நாங்களாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்க. எதுக்கு கொடுக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் திமுக லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி போயிட்டே இருக்கு. இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நேரம் இல்லை சார். திமுக பொறுத்த வரைக்கும் திமுக தானே கெட்ட பேரு. ஒன்றும் இல்லை. யார் சொன்னா கெட்ட பேருன்னு? சரி, இப்போ பிஜேபிக்கு இன்னைக்கு கெட்ட பேரா மாறி இருக்குல்ல, இப்போ அவங்க தரப்புல விளக்கம் கொடுக்கணும். பிஜேபி மதிக்கவே மதிக்காதுங்க. 12ஆம் தேதி கூப்பிட்ட உடனே விஜயை பாஜக நெருக்குகிறதுன்னு ஒரு இங்கே போடுவாங்க. இங்கே காலையில் என்ன பண்ணுவான்னா, இருக்கிற ஒரு 3-4 மெயின் ஸ்ட்ரீம் சேனலு அண்ணந்தோ எந்திரிச்சு விட்டார், காலையில் அவரே எந்திரிச்சார், அவரே அவர் வந்து நடந்து போனார், அவரே சட்டை எடுத்து மாட்டினார், அவர் பனியன் போட்டார், அவர் கிளம்பிட்டார், கார்ல ஏறிட்டார், இதோ காருக்குள்ள இருக்கிறார், பெல்ட் போட்ட தெரியுதா அப்படின்னு அம்பு குறியிட்டு போட்டு சொல்லுவாங்க. அது போயிட்டே இருக்கும் ஏர்போர்ட் வரைக்கும். தனி விமானத்தில் தானே ஏறினார். இப்படிலாம் வருதுங்க. லைவ் மெயின் ஸ்ட்ரீம் சேனலுடைய மரியாதையே போச்சுரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஊடகத்துறையினுடைய மரியாதையை போச்சு. நான் 30 வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன். அருவருப்பாக இருக்கு. நீ ஊடகத்தை சேர்ந்தவன்னு சொல்லும் போது, நாங்கள் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வேலை பார்த்த காலத்தில் செய்திக்காக, தம்பிக்கும் தெரியும், செய்தினா அதுக்கு அந்த முக்கியத்துவம். நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பத்திரிகையாளர் சந்திப்பில், அந்த கேள்வி மறுநாள் ஒரு 8 கால செய்தியாகவோ முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாகவோ நம்ம பேசுறது வந்து மாறணும். எக்ஸ்க்ளூசிவ் தகவல் புதுசாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ரொம்ப கண்டென்ட்டே கேவலமான கண்டென்ட். நம்ம மறுபடியும் ஜனநாயக விஷயத்துக்குள்ள வரோம். விஜய் 2ஆம் தேதி டெல்லி போனா நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இதையெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட விஜய் தரப்பு இந்த கேவலமான நரேட்டிவை செட் பண்றது யாரு? இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ஆபாச அருவருப்பான அர்ச்சனைகள் செய்கிறது விஜயனுடைய தற்குறி ரசிகர்கள் தான். அந்த லோகோ தான் இருக்கும். நீங்க போய் பாருங்க நெட்ல. நீங்க இந்த வீடியோ போடுங்க, இந்த வீடியோ கீழே என்ன கழுவி எத்தனை பேர் போடுவான், அவனுடைய லோகோ போய் பாருங்க. ஒன்று விஜய் போட்டோ இருக்கும், டிவிகே போட்டோ இருக்கும். இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இதையெல்லாம் தப்புடா, நீங்கள்லாம் மாறுங்கடான்னு ஒரு வார்த்தை தலைவனாக இருக்கணும் சொல்லணும், சொல்றது இல்லை. இன்னொன்று, இந்த படம் ஜனநாயகனும் பராசக்தியும் வருகிறது ஒன்றா வருதுன்னு, பராசக்தி படத்தை குறித்து விமர்சித்தா தப்பு இல்லை, சிவகார்த்திகேயனை படத்தில் நடித்ததை பற்றி விமர்சித்தா தப்பு இல்லை. சிவகார்த்திகேயன் குடும்பம் என்ன பண்ணுச்சு, பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, மனைவி என்ன பண்ணாங்க, அயோக்கிய பசங்க அவங்களாம் கண்ணில் கிடைச்சானுங்கன்னா நானே அவங்கள சட்ட ரீதியாக எடுத்துன்னு போய் வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவங்களுக்கு உள்ள போடு, அவனை வெளியே பிணையில வர முடியாத அளவுக்கு அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுங்கன்னு கேட்பேன். ஏன்னா அவ்வளவு அருவருப்பா அந்த பெண் குழந்தையோட போட்டோ மாஃபிங் பண்ணி நான் ஆபாசமா போடுவேன்னு ஒருத்தன் வந்து கமெண்ட் போடுறானுங்க. அப்போ உங்களுக்குலாம் எங்க தர வருது? அது அப்படிலாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தானா அவனுடைய பிறப்பிலே தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நமக்கு அது புரியுதுங்க. நாம வந்து உள்ளக்கடன் கூட நம்ம எல்லாரும் சகோதர சகோதரியா, அண்ணன் தம்பியா, குழந்தைகளா நம்ம பார்க்குறோம். ஆனால் அருவருப்பான கமெண்ட் போடுறவன், பேசுறவன், வீடியோ போடுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பின்னணியில் விஜய் போட்டோ வச்சுக்கிட்டு கொடி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு பேசுறானுங்க. எவ்வளோ ஆபத்து! இதையெல்லாம் தடுக்கிற இடத்துல விஜய் இருக்காருங்க. அதனால தான் தொடர்ந்து விஜய் நம்ம வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்கோம். நீ வாய் திறந்து பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் தப்பு, பேச வேண்டிய நேரத்தில் பேசுறதை விட்டு தேவையில்லாத நேரத்தில் பேசுறது. எப்படி ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார் ஏன் மேலே கை வைங்க,
இந்த எல்லாம் பூரா காமெடி பீஸாவே இருந்தீங்கன்னா உங்களை என்ன நம்ம கணக்கில் எடுக்கிறது? இல்லை, விஜய் ரசிகர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் புரியலை. நீங்களோ அல்லது நான் என்னோட கேள்வியிலையோ அல்லது உங்களோட பதிலையோ விஜயோட குடும்பத்தை, விஜயோட மனைவியை, விஜயோட என்னைக்குமே நம்ம பேசுறது நம்ம தொட்டது கூட கிடையாது. நமக்கு அது வேண்டாம். ஏன்னா நீங்க மக்களுக்கு நல்லது பண்ண வரேன்னு வரீங்க இல்லையா, அப்ப உங்களுடைய செய்கை மூலமாக இந்த மக்களுக்கு நல்ல விதமான ஒரு விஷயத்த சொன்னா பாராட்ட போறோம். நீங்க தப்பான ரூட்ல போறீங்க அப்படின்னு சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நீங்களும் நானும் இருக்கும். அது அந்த பணி தான் நம்முடைய பத்திரிகையாளர் பணி. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஏன் சொல்றோம்? நம்மளே விஜயோட அரசியலை பத்தி தான் விமர்சனம் பண்றோம், விஜயோட நடிப்பை பத்தி, சினிமா பத்தி. அது நம்ம பர்சனல் பேசுறதே இல்ல. விஜய் ஆதரவாளர், விஜய் தொண்டர், விஜய் ரசிகருங்கிற பேர்ல இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் அது ரொம்ப அருவருப்பான ஆபாசமான கமெண்ட்ஸ் அடிக்கிறதுலாம் அவங்களுடைய பிறப்பையும் அவங்களுடைய வளர்ப்பையும் தான் கேள்விக்குறியா மாத்துதுங்கிறது தான் நிஜமான உண்மை. இதெல்லாம் திருத்த வேண்டிய இடத்துல விஜய் மட்டும் இல்லை, புஷி ஆனந்த் மட்டும் இல்லை, ஆதுவர்ஜனா மட்டும் இல்லை, ராஜ்மோகன் மட்டும் இல்லை, நாஞ்சில் சம்பத் மட்டும் இல்லை, செங்கோட்டையன் உட்பட ஒட்டுமொத்த இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் வரைக்கும் பொறுப்புகள் இருக்குது. அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நிறைவாக ஜனநாயகம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். ஜனநாயகம் இப்போ வரைக்கும் என்னுடைய பார்வையில் ரிலீஸே ஆகாது. இப்போ வரைக்கும் இல்லை, கிடப்பில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ் புத்தாண்டு வாய்ப்பே இல்லை. ஏப்ரல் 14 வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த படத்தை வெளியில கொண்டு வந்தா படம் மிக மோசமான தோல்வியை தழுவும். அது நிச்சயமாக பேக் ஃபயர் ஆயிடும். வன்முறையின் உச்சம். கோடிகள் பிரச்சனையே இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. 200-300 கோடி செலவு பண்ணிருக்கதா சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் அதுக்கு மேலேயே அவங்க அரசியல் எடுத்துருவாங்க. அது கேவிஎன் நிறுவனத்தை இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியும். ஏன்னா கேவிஎன் நிறுவனம் மொத்த பணத்தையும் செலவு பண்ணதா தெரியல. இது விஜயனுடைய சொந்த பணம் தான், வேறொரு வகையில் உள்ளேருந்து வருது வெளியில, அவ்வளோதான். அவங்களுடைய தேவை இதை வைத்து பரபரப்பை கிரியேட் பண்ணிக்கணும், இதை வைத்து தான் ஒரு பெரிய ஆளா காமிச்சிக்கணும். அது அவங்களுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ற முடிவு பண்ணாங்க. அப்படின்னா தமிழக வராது. அரசியல் களத்துல ஜனநாயகனை வச்சு விஜய் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஆமா, எப்போ அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? இப்ப ஏதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அமைதியா இருந்தவர் அடுத்து என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு கையை பிணைஞ்சுக்கிட்டு இருந்தவருக்கு இப்ப ஜனநாயகனை வச்சு அவரே ஒரு கிரியேட்டர். இப்ப கரூர் சம்பவத்தை எல்லாரும் மறந்துட்டாங்கல்ல. 41 மரணங்களுடைய ஆன்மாவுக்கு பதில் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு சிம்பத்தி யார் மேல வருதுன்னா, ஐயோ ஜனநாயக படம் வெளியாகலையே, விஜய் மீது வருதா? எஸ். இந்த சிம்பத்தியை தான் அவர் ஆதாயமாக்க, விஜய் படம் இல்லாத ஒரு பொங்கலா இது அப்படின்னு பொங்கலாங்க. ஒருத்தர் சொல்றாரு வெங்கட் பிரபு, என்னைக்கு அந்த படம் வருதோ அன்னைக்கு தான் பொங்கல். வெங்கட் பிரபு சொல்லிருக்காரு. வெங்கட் பிரபு யார் இல்லைன்னு வேற சொல்லிருக்காரு. அன்னைக்கு தான் அந்த ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் பொங்கல்னு சொல்ல வராரு ஏதோ ஒன்று. அதனால இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை அரசியலுக்காக அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த ரசிகர்களை தக்க வச்சுக்க முடியும். சொல்லுவாங்க தெரியுமா, கியர்லேயே வச்சிரு, அனல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கட்டும், அணைஞ்சிட போது நெருப்பை மூட்டிக்கிட்டே இரு, அப்பதான் அது அப்படியே அனலாவே தகிக்கிட்டே இருக்கும். ரசிகர்களே அந்த மனநிலையே வச்சுக்கிட்டு இருந்தா தான் உங்களுக்கான ஆதாயத்தை எடுக்க முடியும். தேர்தல் வரைக்கும் வச்சிருப்பாங்க, தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஒரு சின்ன டவுட், அதனால கேட்குறேன். பராசக்தியை பார்த்து ஜனநாயகன் பயந்துருச்சு, அதனால இப்போ வராது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஆமா, அதுதான் உண்மை. இதுல டவுட்லாம் வேணாங்க. பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 100% ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுமா? பராசக்திக்கு பின்னாடியும் ஜனநாயகன் வந்தாலும் ஓடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அது அந்த 300 கோடியோ 350 கோடி கிடப்புக்கு போயிடும். எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி கிடப்புக்கு போயிருக்கு. விஜயனுடைய கடைசி படம் வெற்றி படமாக இருக்கணும்னு தான் அவங்க முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தோட ரிசல்ட்டு அந்த 3 நிமிட காட்சியிலே தெரிஞ்சிருச்சு, கழுவி ஊற்றிட்டாங்க எல்லாருமே. அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த படம் முழுமையாக வெளியில் வந்தால் நம்ம இன்னும் கேவலமான விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும். நம்முடைய அரசியல் கெரியரிலே இந்த படம் நமக்கு பெரிய பேக் ஃபயராக மாறிடும். இதில் நம்ம செய்கிற காட்சிகள், நம்முடைய இயல்பான நடிப்பு, அதை அவருடைய அந்த ரத்த வெறியாட்டம், இது எல்லாமே மக்கள்கிட்ட எதிர்வினையை தரும். அது அவருக்கு பெரிய பின்னடைவை தரும்னால தான் படத்தை வெளியிட வேணாம், அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் 26 தேர்தலுக்கு பின்னாடி சினிமாக்குள்ளே தான் இருக்க போகிறார். அன்னைக்கு அந்த படம் வெளியில் வரட்டும். 2026 தமிழ் சினிமா ரேஸில் விஜயை முந்தினார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு நம்ம டைட்டில் போட்டுக்கலாமா? இதுதான் உண்மையா? என்னைக்கோ முந்தி விட்டார் விஜயேவா? விஜயே முந்திட்டார், அதுதான் உண்மை. மதராசி சிவகார்த்திகேயனுக்கு பெருசாக போகலை. மதராசி பிரச்சனையே இல்லைங்க. நடிகராக மரியாதையாய் தெரிந்த நடிகராக உயர்ந்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். அடிப்படையில் அவரை தூக்கி விடுறதுக்கோ, அவரை வளர்த்துறதுக்கோ, அவரை கை தூக்கி விடுறதுக்கோ யாரும் இல்லை. சோலோவாக தனிப்பட்ட விதத்தில் அவர் வளர்ந்துருக்கார். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அதனால தான் மற்றவர்கள் பார்வையில், ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் பார்வையில் சிவகார்த்திகேயன் தகிக்கிற அனலாக தெரிகிறார், நெருப்பு கங்காக தெரிகிறார். அதனால அவர் மேலே அவ்வளவு ஆத்திரமும் வன்மமும் பழி உணர்ச்சியும் கொட்டிக்கிட்டே இருக்காங்க. யார் சொல்கிறீங்க? நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சினிமாவை பாருங்கன்னா பார்க்க மாட்டாங்க.
ஒரு சிலர் மட்டும் வன்மம் வைத்து இவன் பெரிய துரோகி, இவன் அயோக்கிய, நன்றி கெட்டவன் அப்படின்னு இன்னும் என்னென்ன ஆபாச வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளையும் கொட்டி ஆபாச அர்ச்சனை செய்கிறாங்க. ஆனா இவங்க ஊடகத்தை சேர்ந்தவர்கள் வெளியில் சொல்லிப்பாங்க. அந்த யூடியூப் சேனலும் இந்த யூடியூப் சேனலும் கரெக்டா? எந்த ஒரு யூடியூப் சேனலோ பூரா வெட்டி பேச்சு தான், எந்த பலனும் இல்லாத பேச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன கேட்க வரேன்னா, என்னைக்காவது இந்த சினிமா திரையுலகமே திரண்டு வாங்கன்னு குரல் கொடுக்குறாங்க, யாருக்காவது இவர் குரல் கொடுத்துருக்காரா? இதே சிவகார்த்திகேயன் பிரச்சனை வந்தப்ப யாராவது வந்தாங்களா? யாரும் வரல. வன்மத்தை தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் பண்ணுவாங்க. அதனால் யாருக்கு ஆதாயம்? சிவகார்த்திகேயன் உயர்ந்து கொண்டே தான் இருக்கிறார். மலையோடு மோதலாமான்னு கேட்குறாங்க. சார், மலையோடு அப்பேற்பட்ட மலையும் சிறு உளி இருந்ததுன்னா உடச்சி சுக்குநூறா மணலா செதிலாக பிரித்து போட்டுரும், சல்லியாக நொறுக்கிடும். அந்த சிறு உளி தான் சிவகார்த்திகேயன் என் பார்வையில். மலையை எப்படி ஒன்றாலும் மலை இருக்கு. இன்றைக்கி மதுரையில் பல மலையை காணோம், கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து யாருமே எல்லா இடங்களிலும் நாங்கள் உயர்ந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி தான். சினிமாவுடைய வெற்றி நிரந்தரம் அல்ல. நீங்கள் உச்சத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. உச்சத்தில் இருக்கிறவர் அங்கே இருக்கிற மற்றவர்களை கை தூக்கி விட்டு நீங்கள் மேலே தூக்கணும். நீங்கள் கீழே அமுத்துனீங்கன்னா இன்னொருத்தர் மேலே போயிடுவார். இறங்கி வந்தாலே நீங்கள் இறங்கிட்டீங்க, இன்னொருத்தர் மேலே போயிட்டார். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால ஜனநாயகனுக்கு பராசக்தி இருக்கிற பிரச்சனைன்னு கலப்புறாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் பராசக்திக்கே கிடைக்கல சென்சார் சர்டிஃபிகேட். இங்கே எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா எல்லா இடங்களிலும் பாஜக என்ன கையில் எடுப்பாங்க ஆயுதத்தைன்னு தெரியாது. விஜயை ஒரு மாதிரி டீல் பண்ணுறாங்கன்னா பராசக்தியும் வேற மாதிரி டீல் பண்ண என்ன பண்ணுவீங்க? இப்போ டிக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லா ஊர். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேரளாவில் திருச்சியிலலாம் இன்றைக்கி வந்து அவங்க கண்காட்சி திறந்துட்டாங்க. பராசக்தி 65வது ஆண்டை ரீக்ரியேட் பண்ணி என்னமோ நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சென்சார் சான்றிதழ் கிடைக்கல அவங்களுக்கு. யூஏ சான்றிதழ் தான், ரிவைசிங் பார்த்துட்டாங்க, அவங்க கையில் கிடைக்கல. கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத இன்னொரு இக்கண்ணா வச்சுருக்காங்க. கொஸ்டின் மார்க் இருக்குது. நாளைக்கு அவர்களும் தடுக்கப்பட்டால் அப்போ யார் என்ன சொல்லுவீங்க? எல்லாமே கேம், அனைத்தும் கேம். நான் என்ன கேட்க வரேன், ஒரு படம் வருதுன்னா 2 பேருக்குமே நீங்கள் ரிலீஸ் டேட்டை பிளான் பண்ணுறீங்கன்னா ஏன் 1 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு போக முடியாதா? 2 மாதம் முன்னாடி போக முடியாதா? இந்த படம் தீபாவளிக்கு ரெடியான படமாச்சே, தீபாவளிக்கு வரன்னு தானே வந்தீங்க, தேர்தலை முன் வச்சு தானே பின்னாடி வந்தீங்க. ஏன் சென்சாருக்கு நீங்கள் போகல? ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னாடியே ஷூட்டை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி தகவல் வந்துச்சு. அதங்க பிற்பாடு உங்கள் கட்சியில் சேர்ந்த அந்த யாரவர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் எப்படி இந்த படத்தில் நடித்தார்? முடிச்ச ஷூட்டிங்கை திருப்பி எப்படி நடித்தார்? மத்திய அரசில் பணியில் இருக்கும்போது அவங்க நடிக்க முடியாது. ஆஸ் பர் சட்டம் நீங்கள் அங்கே போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். விஆர்எஸ் கொடுத்தது ஜூன் மாதம் 19 20ஆம் தேதியோ உங்கள் கட்சியில் வந்து சேர்றாரு. அதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனால் உங்கள் ஷூட்டிங் அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்க. அப்போ எல்லா பித்தலாட்டத்துக்கும் யார் காரணம்? நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? கரூர் சம்பவம் எப்போ நடக்குது? கரூர் சம்பவம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடக்குது. அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் படத்தில் காட்சிப்படுத்துறத முடிவு பண்ணுறீங்கன்னு வெளியில் தகவல் வந்து சொல்லி எல்லாத்துக்கும் திட்டம் போட்டது யார்? இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ உங்களுக்கு பேக் ஃபயர் அடிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சார், அவங்க ட்ராமா பண்ணுறாங்க, நாடகம் பண்ணுறாங்க, என்ன ஆனாலும் நான் உறுதியாக ஒன்றை மட்டும் நம்புகிறேன். அதோடு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். 41 மரணங்கள், அப்பாவி மக்களுடைய மரணங்கள், குழந்தைகளுடைய மரணங்கள் நிச்சயமாக விஜயை உலுக்கும். அந்த ஆன்மா விடாது, விஜயை விரட்டும். ஆன்மா விடாது. வாழ்க்கையில் உச்சத்தில் எங்கே போனாலும் சரி, நாளைக்கு அரசியல் அதிகாரம் பெற்றாலும் இந்த 41 மரணங்களுக்கு விஜய் பதில் சொல்லியே தீரணும். நிச்சயமாக பதில் சொல்லுவார். தூங்க விடாது சார், சாப்பிட விடாது. மனசாட்சி உள்ள மனிதனாக இருந்தால் அவருக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு பார்வையாளர்கள் முடிவு பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதிரடியாக முன் வச்சிருக்கீங்க. விஜய் ரசிகர்களுக்கே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நமக்கு நன்றி.